நாளிதழ் வந்துக்கூடிய தலையங்கள் பற்றி பார்க்கலாம். அந்த வரிசையில் தினமணி பிரதமரே ஆனாலும் அப்படிங்கிற தலைப்பில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டாலும் பிரதமர் இது குறித்து அவருடைய மௌனத்தை கலைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. ஹிந்து ஆங்கில நாளிதழ் ஒடிசாவில் அமைக்க அந்த போஸ்கோ நிறுவனத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டது பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. அதில் நிலம் கையகப்படுத்துவது குறித்து அங்குள்ள மக்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். சுற்றுச்சூழல் துறை அனுமதியும் முழுமையாக ஆராய்ந்து வழங்கியது போல் தெரியவில்லை. வறுமை ஒழிப்பதற்கு புதிய பெரிய தொழிற்சாலைகள் அவசியம்தான். வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் கடந்த 3 வருடங்கள் இந்தியாவில் ஒரு போலியோ பாதிப்பு கூட இல்லை என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். பெரியம்மைக்கு பிறகு இந்தியாவில் ஒழிக்கப்பட்ட 2வது நோய் இது அப்படின்னு அதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. டெக்கன் கிரானிக்கல் நாளிதழ் மேலும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி மேல் வந்திருக்கூடிய இந்த பாலியல் குற்றச்சாட்டு பற்றி எழுதி நீதித்துறையில் நடக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளை முன்னிறுத்தி விசாகா தீர்ப்பின் அடிப்படையில் நீதித்துறையிலும் இது போன்ற அமைப்புகளை உருவாக்க வேண்டும்ங்கிற வலியுறுத்தியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் தனது அணுசக்தி செயல்பாடுகளை 6 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்க ஈரான் ஒப்புக்கொண்டது குறித்து ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக தினத்தந்தியில் மணல் மூட்டையாகி போன நடுத்தர மக்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. அதில் வரி சீரமைப்பு தேவை என நரேந்திர மோடி கூறியிருப்பது குறித்து பல விஷயங்களும், தற்போதுள்ள வருமான வரி முறையால் நடுத்தர மக்கள் செக்கில் போடப்பட்ட போர் நசுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான டார்கெட்டாக இருக்கிறது அந்த மிடில் கிளாஸ் பாப்புலேஷன். ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் பெரிய அளவுக்கு அந்த மக்களினுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிச்சிருக்கு. அப்போ அவர்களை குறிவைத்து வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்கள் ஒன்றாக மோடியினுடைய இந்த வரி சீரமைப்பு பார்க்கப்படுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தாராளமயமாக்கலை ஏற்றுக்கொண்டிருக்கூடிய இந்த தருணத்தில் மிடில் கிளாஸினுடைய அந்த வரியை குறைப்பது என்பது எவ்வளவு தூரம் சாத்தியம்? சாத்தியமோ இல்லையோ குறைத்து ஆக வேண்டும். ஏனென்றால் இன்று தினத்தந்தி தலையங்கத்தில் குறிப்பிட்டதைப் போலவே இதில் மேல்தட்டு மக்கள் தப்பித்து விடுகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் கோடிக்கணக்கிற்கு மேல் வருமானம் என்று காண்பித்திருப்பவர்கள் மிக குறைவு, 4000க்கும் குறைவாகத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார், 40,000க்கும் குறைவாகத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் அப்படி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த சம்பளக்காரர்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அவர்கள் தான் எந்த விதத்திலும் எந்தவித சுகத்தையும் அனுபவிக்காமல் ஏறக்குறைய 12 மாச சம்பளம் வாங்கினாங்கன்னா அதுல 3 மாசங்கள் நேராகவோ மறைமுறை முகமாகவோ அவர்களுக்கு போய்விடுகிறது. ஆக அந்த விதத்தில் அவர்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியினால். இன்னொன்றை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அதே தலையங்கத்தில் எழுதியிருக்கிறார்கள், இலவசங்கள் இல்லாமல் குஜராத்தில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குஜராத்தில் மட்டுமல்ல, ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் எங்கெல்லாம் ஆட்சி செய்தார்களோ அங்கெல்லாம் மறுபடியும் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அங்கெல்லாம் நல்லாட்சி முறையும் இலவசங்கள் இல்லாத முறை. ஆக மக்களை தாஜாதான் செய்ய வேண்டும், அவர்களின் வாக்குகளை மட்டுமே பெற வேண்டும் என்றால் அது இலவசங்கள் இன்னும் சுமூகமான முறையாக இருந்திருக்கும் எங்களுக்கு. ஆக இலவசங்களை கொடுக்காமல் உண்மையிலேயே மக்கள், இன்னும் சொல்ல போனால் இத்தகைய வரி விதிப்பினால் அதிகமாக வரிகள் இந்த நாட்டிற்கு கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, ஒரு நேரடி நிர்வாகம் பரிவர்த்தனை எல்லாம் நேரடியாக இருக்கும் என்பது. ஆக இதுவே ஒரு அடிப்படை ஊழலற்ற தன்மையையும் நடுத்தர மக்களுக்கு உதவி செய்யும் தன்மையையும் இது கொண்டு வரும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது என்பதை தான். இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படுதுன்னு புள்ளி விவரங்கள் இருக்கு. இந்த சூழல் என்பது 2014 ஆண்டுல உடனுக்குடன் பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் களத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது நடுத்தர மக்களுக்கான வரி விதிப்பில் பெரிய மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லுவதும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதுன்னு சொல்லக்கூடிய அந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வந்து தேர்தலுக்காக ஓட்டுக்காக ஒரு பெரிய மிடில் கிளாஸ் ஓட்டுக்காக செய்யக்கூடிய வேலை தான். அதில் அடிப்படையில் நம்ம ஆதாரமான விஷயங்களுக்குள்ளே போய் பார்க்கணும். வரி கட்டாமல் எந்த நாடும் நடக்க முடியாது, எந்த அரசாங்கமும் உலகத்தில் எங்கேயும் நடக்க முடியாது. எல்லா இடங்களையும் வரி வசூல் நடக்குது, எல்லா இடங்களையும் அரசாங்கம் நடக்குது. இந்தியாவை விட மேலை நாடுகளில் வரி விகிதம் அதிகம், அதுதான் அடிப்படையான உண்மை. நம்முடைய நாட்டை விட வரி விகிதங்கள் வந்து மேற்கத்திய நாடுகள் அதிகம், அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ பிரிட்டனிலோ அதிகமான வரி விகிதம். இங்கே என்ன பிரச்சனை என்றால், இப்படி வசூலிக்கப்படுகிற வரி ஊழலில் செலவிடப்படுவது, கொள்ளையடிக்கப்படுவது, மக்களுக்கு மீண்டும் நலத்திட்டங்களுக்கு ஒழுங்காக செலவிடப்படாமல் இருப்பதற்குல்ல, அதுதான் இந்தியாவில் பிரச்சனை. அப்போ அரசுக்கு வசூலிக்கக்கூடிய வரியை அரசியல்வாதிகளும் கட்சிகளும் கொள்ளையடிப்பது தான் பிரச்சனையை ஒழிய, அதை நீக்கினால் மக்கள் வந்து வரி செலுத்துவதை பற்றி எந்த வருத்தமும் செலுத்த மாட்டார்கள். நான் வரி கட்டுகிறேன், ஆனால் பதிலுக்கு எனக்கு பயன் கிடைக்காத போது தான் வரி கட்டுவதை பற்றின கோபமே வருகிறது. அந்த பயன் திரும்ப இருக்குமா இருந்தால் அந்த கோபம் இருக்கவே இருக்காது. பார்த்தீங்கன்னா, இரண்டாவது, இலவசம் என்பது என்ற கோட்பாடை வந்து எல்லா இலவசங்களையும் நாம் நிராகரிக்க முடியாது. சத்துணவு கூட இலவசம் தான். ஆனால் சத்துணவு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பயன்படக்கூடிய ஒரு இலவசமாக இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட இலவசம் யாருக்கு தருகிறோம் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. வெவ்வேறு விதமாக இலவசத்தையும் பார்க்க வேண்டும். எல்லா இலவசத்தையும் ஒரே பெட்டியில் போட்டு அடைக்க முடியாது. இந்த
பெருநிறுவனங்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு மானியம் சலுகை என்பதில் எந்த கட்சிக்குள்ளும் வேறுபாடு இல்லாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நிறுத்தினாலே இதையெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும். இதுல இலவசங்கள் என்று பொழுது அந்த மக்களை அந்த நிலைக்கு நாம் வைக்காமல் வளர்ச்சி திட்டங்களை முழுமையாக கொண்டு வந்து விட்டால் அதில் அவர்களுக்கு தேவை. ஞானி சொல்றது போன்ற ஒரு டாக்ஸ் பேயருக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிடும்போது இங்க கிடையாதுன்றதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு அதை கொண்டு வருவதற்கு மாற்றாக வரி விதிப்பில் மாற்றம்னு பேசுவதன் நோக்கம் என்னவா இருக்கும்? வரி விதி அதாவது ஏற்கனவே அவர்கள் சுமை அதிகமாகி இருக்கிறது. இதில் மணல் மூட்டை என்று சொன்னதை போல ஏற்கனவே விலைவாசி ஏற்றத்தினால் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நடுத்தர மக்கள் மீது அத்தனை சுமையும் ஏற்றி வைப்பதற்கு பதிலாக அவர்களின் அந்த வரி விகிதாச்சாரத்தை குறைக்கும் பொழுது அவர்களும் மிக மகிழ்ச்சியாக அதுக்கு வரியே இல்லை என்று சொல்லி வரியினால் வரி மாற்றங்களை கொண்டு வரவே கூடாது என்று எப்படி இந்த நாட்டுல ஒரு மக்கள் வரியினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. அதுக்காக நாங்க வந்து ஃபுல்லா வரியை விலக்குகிறோம் என்றும் சொல்லவில்லை. இப்பொழுது கிடைக்கும் வரியை விட நாட்டிற்கு வருமானம் அதிகமாக வரும் என்ற திட்டத்தை தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர குறைவான திட்டத்தை நாங்கள் சொல்லவில்லை. மக்களுக்கு சுமையும் குறைகிறது, அதே நேரத்தில் அவர்களுக்கு வசதியும் பெருகுகிறது என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். நேரடி வரி விதிப்பு என்கிற அந்த பிரச்சனை பற்றி நிறைய இடங்களில் பேசப்படுது. ஆனால் அதை தாண்டி பெரிய சுமை இந்த மறைமுக வரிகளில் தான், அது குறிப்பாக நடுத்தர மக்கள் மீது தான் செலுத்தப்படுகிறது தான் களத்தில் இருக்கக்கூடிய தகவல். ஒரு இடைவேளைக்கு பிறகு வேறொரு முக்கியமான தலைப்பு பற்றி பேச இருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.